Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 210 men working 12 hours a day can finish a job in 18 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சம்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்து வேரியேஷன் மெத்தட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஃபார்முலா மெத்தட் கேட்டிருக்கீங்க, அதனால தான் ஃபார்முலா மெத்தடில் நம்ம இப்போ போட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 200 men, ஸோ அந்த ஹெட்டிங் அப்படியே எழுதிக்கோங்க. men working 12 hours a day can finish a job in 18 days. ஸோ இந்த மூணு ஹெட்டிங் அப்படியே எழுதிக்கோங்க. men hours days. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபில்லிங் த ஹெட்டிங், அந்த ஹெட்டிங்கை ஃபில் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 210 men working. அப்போ உடனே நம்ம இங்கே 210ன்னு போட்டுறணும். சரிங்களா? ஸோ 210 நீங்கள் எழுதியாச்சு. ஒர்க்கிங் 12 hours a day. அப்போ உடனே நம்ம இங்கே 12ன்னு போட்டுறணும். கேன் ஃபினிஷ் அ ஜாப் இன் 18 days. 18 டேஸில் 210 பேர் வேலை பார்க்குறாங்க. 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு 18 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட், how many men are required to finish the job? How many men are required? அப்போ men கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அங்கே எக்ஸ் போட்டுக்கணும். ஓகே, how many men are required to finish the job in 20 days? இங்கே எழுதிடக்கூடாது, 20 டேஸில் எழுதணும். ஒர்க்கிங் 14 hours a day. 14 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கண்டுபிடிச்சாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா என்னென்னா, P1 into D1 into H1 by W1 is equal to P2 into D2 into H2 by W2. இதுதான் ஆக்சுவலி ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்ம இதில் P யார், D யார், H யாருன்னு கண்டுபிடிக்கணும். Pனா பர்சன், Dனா டேஸ், Hனா ஹவர்ஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது H, இதுதான் வந்து D. இப்போ மென்னுங்கிறதா இங்கே என்னது பர்சன். பர்சன்னா வந்து ஆளுங்க மட்டும் பர்சன் கிடையாது, ஒர்க்கை யார் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே என்னது பர்சன்னா இங்கே மீனிங் வந்து மனுஷங்க மட்டும் தான் பர்சன், அந்த மீனிங் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ ஒர்க்கு எதெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் பர்சன் அர்த்தம். சரிங்களா? இப்போது இது P, இது H, இது Dனா அப்போ இதுதான் P1, P1, P2, இது வந்து H1, H2, D1, D2. ஓகே, இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ P1, D1, H1. இப்போ W1, W2 இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்? அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம், வேண்டாது. ஏதாவது 3 தான் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 4 கொடுப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் 3 தான் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3 கான்செப்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா இன்னொரு விதத்தில் உங்கள் ஸ்கூலில் W1, W2 இருக்கிற இடத்துல 1 கூட போட்டுக்கலாம். எதுவுமே கொடுக்கலன்னா 1ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ தேவையில்லை, 1 போட்டாலுமே இட் ஹேஸ் நோ வேல்யூ தான். அதனால் அது சேம் மாறாது. அதனால் நம்ம இதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஃபார்முலாவை ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எழுத போகிறோன்னா, P1 into D1 into H1 equal to P2 into D2 into H2. இது மட்டும் நமக்கு போதும்னு அர்த்தம். இப்போ நான் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். P1 பார்த்தீங்கன்னா 210 into D1 பார்த்தீங்கன்னா 18 into H1 வந்து 12. எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? அடுத்து வந்து X 20 equal to X into 20 into 14. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, X மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். X எங்கே இருக்கோ அங்கேயே வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் அனதர் சைட் கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த 20யும் 14ம் இங்கே வந்தால் டிவைடில் வரும். அப்போ 210 into 18 into 12 by 20 into 14 equal to X. சரிங்களா? இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ண போகிறோம். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு பேர் தான் பண்ணணும். இப்போ இந்த 2 டேபிள் எடுத்திங்கன்னா இதுவும் கேன்சல் பண்ணலாம், இல்லை இதுவும் கேன்சல் பண்ணலாம். மொத்தமாக இந்த ஒரு 2 வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கூடாது. 2 1s are 2, 2 9s are 18, அவ்வளோதான். அடுத்த பேர் எடுக்க போகிறேன். இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ண போகிறோம் 2 டேபிளில். 2 7s are 14, 2 6 are 12. புரியுதுங்களா? 1 பேர் தான் எடுக்கணும். இல்லைனா இதை 2 1s are, இதை 2 6 are தான் பண்ணணும். சரிங்களா? எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ இதுவும் 7 டேபிளில் போகும். 7 1s are 7, 7 3s are 21. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3 into 9 into 6. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3 9s are 27, 27 into 6, 162 men. So X is equal to 162. Question பார்த்தீங்கன்னா, how many men are required? அப்போ என்ன எழுதிடலாம்? 162 men are required.
அவ்வளோதான். ரொம்ப ஈஸி சம் தான். சரிங்களா? இது வந்து நம்ம ஃபார்முலா போட்டு அப்படியே எழுதுறது டைரெக்டாக. ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலன்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அது வந்து நம்ம விட்டுறலாம். டபிள்யூ கொடுக்கல, சம் கேசஸில் பி கொடுக்க மாட்டாங்க, ஹெச் கொடுக்க மாட்டாங்க, டி ஏதாவது ஒன்று கொடுக்காம இருப்பாங்க. இல்லை சம்ஸில் வந்து எல்லாமே 4மே கொடுத்துருப்பாங்க. அப்போ 4மே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இல்லைனா அது அப்படியே அந்த வேர்டு அப்படியே வந்து இந்த ஆல்ஃபபெட்டை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இருக்கிறத மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். இந்த கேன்சலேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன்சல் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். ஒரு பேரா மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a cement factory makes 7,000 cement bags in 12 days with the help of 36 machines அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த சம்ஸை வந்து வேரியேஷன் மெத்தடில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஃபார்முலா மெத்தடில் கேட்டிருக்கீங்க. அதனால தான் ஃபார்முலா மெத்தடில் அப்லோட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி மேக் 7,000 சிமெண்ட் பேக்ஸ். அப்போ நம்ம என்ன போட்டுடலாம்? சிமெண்ட் பேக்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் பேக்ஸ் இன் 12 days. அப்போ என்னது? டேஸ் with the help of 36 machines. number of machine. இந்த ஹெட்டிங்ஸை ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதிட்டு இப்போ ஹெட்டிங்கை ஃபில் பண்ண போகிறோம். மறுபடியும் கொஸ்டினை படிங்க. A cement factory makes 7,000 சிமெண்ட் பேக்கை வெளிவிடுது 12 daysல with the help of 36 மிஷின். 36 மிஷின் வந்து வேலை செய்யுது. 12 நாளில் 7,000 பேக் நமக்கு கிடைக்குது. அடுத்து how many bags can be made? how many bags? அப்போ இங்கே எக்ஸ் made in 18 days using 24 machines. அவ்வளோதான். இப்போ ஃபில் பண்ணியாச்சா? ஹெட்டிங் கண்டுபிடிச்சாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P1 into D1 into H1 by W1 is equal to P2 into D2 into H2 by W2. ஓகே, இப்போ நம்ம இதில் எது P, எது D, எது Hன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம இதில் பார்த்தா எது நம்மளுக்கு டீன்னு மட்டும்தான் தெரியுது. இது டீன், ஏன்னா டேஸ்ன்னு இருக்குல்ல. ஹெச், பர்சன், டபிள்யூ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? இப்போ இதில் டேஸும் ஹாஸும் எப்பவுமே டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த பியும் டபிள்யூவும் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு டார்கெட். ஓகே, இப்போ இது ஹெச் கிடையாது. அப்போ இதில் ஏதோ பி டபிள்யூ தான் மீதி இருக்குல்ல. அப்போ எது பர்சன் எது டபிள்யூன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 7,000 சிமெண்ட் பேக் எது வெளியிடுது? மெஷின். 36 மெஷின். ஹூஸ் ஒர்க்கிங்? நான் ஆல்ரெடி போன சம்லேயே சொல்லியிருக்கேன். செகண்ட் சம் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஹூஸ் ஒர்க்கிங்? இந்த பர்சனுங்கிறது மனுஷங்க மட்டும் கிடையாது. எதெல்லாம் ஒர்க் பண்ணுதோ அதெல்லாம் பர்சன். அப்போ இங்கே மெஷின் தான் என்னது? பர்சன். 7,000 சிமெண்ட் பேக் ஒர்க்கை வெளியிடுது. புரியுதுங்களா? ஸோ இது டபிள்யூ, இது பி, இது டே. இப்போ இது டபிள்யூனா இது W1 W2, இது டினா இது D1 D2, இது பினா இது P1 P2. சரிங்களா? இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஹெச் இல்லை. அப்போ அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஒன்றுமே போட வேண்டாம். மீதி இருக்கிறது மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஃபார்முலாவை இப்போ நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். P1 into D1 by W1 is equal to P2 into D2 by W2. இப்போ P1 பார்த்தீங்கன்னா 36 into D1 வந்து 12 by W1 வந்து 7,000 is equal to P2 பார்த்தீங்கன்னா 24 into D2 வந்து 18 by W2 வந்து என்னது? எக்ஸ். இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ கண்டுபிடிக்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. என்ன பண்ணணும்னா நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த எக்ஸை உடனே இங்கே மேலே தூக்கி எழுதிக்கூடாது. இந்த எக்ஸை அப்படியே இங்கே கொண்டு வரேன். இந்த எக்ஸ் வந்து இங்கே வருது. அப்போ இங்கே இருக்கிறதுலாம் என்ன ஆகும்னா 24 into 18 அப்படியே இருக்குது. எப்பயுமே போன சம்மில் வந்து எக்ஸ் வந்து மேலே இருந்துச்சு, நியூமரேட்டரில் இருந்துச்சு. அதனால எக்ஸை அங்கேயே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அனதர் சைட் கொண்டு வந்துட்டேன். இந்த சம்மில் என்னென்னா எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. கண்டுபிடிக்கிறது டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. அதனால் நான் அனதர் சைட் கொண்டு வந்துடுறேன். இதை அப்படியே மேலே கொண்டு வந்துடுறேன். இப்போ இது என்ன ஆகும்னா இது அப்படியே இங்கே போயிடும், இது அப்படியே இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும்? 24 into 18 into 7,000 மேலே வந்துடும். பை ஒன்றுமே இல்லை, அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். மேலே இருக்கிறது அப்படியே கீழே வந்துடும், ஈக்குவல் டு இருக்கிறதுனால. சரிங்களா? இவ்வளோதான். இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் நான் 12 டேபிளில் பண்ணுறேன். 12 1s are 12, 12 2s are 24. 1 பேர் தான்.
இப்போ இது ரெண்டும் நான் 18 டேபிளில் பண்ணலாம், இல்லை 9 டேபிள், உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை பண்ணலாம். நான் வந்து 18 டேபிளில் டேரெக்டாக அடிக்கிறேன். 18 1s are 18, 18 2s are 36. இப்போ இங்கே 2 கேன்சல் ஆயிடுச்சு. 2 1s are 2, 2 1s are 2. இப்போ மீதி இருக்கிறது x is equal to என்னது 7000. கொஷின் பார்த்தீங்கன்னா how many bags can be made. ஸோ அப்போ என்ன எழுதலாம், கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுதுறேன். 7000 bags can be made. அவ்வளோதான். அப்படியே ஆன்சர் வந்து ரீரைட் பண்ணிட வேண்டியதான். கொஷனில் இருக்கிற வேர்ட்ஸ் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கேன்சலேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்றா தான் அடிக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் அட் அ டைம் ஒரு பேர் தான் எடுக்கணும். மொத்தமாக 2 டேபிள் எடுத்துகிட்டு எல்லா நம்பரையும் அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஸோ 1 ஸ்டெப் 1 பேர் தான். நியூமரேட்டரில் ஒரு நம்பர், டினாமினேட்டரில் ஒரு நம்பர் தான் அடிக்கணும். மொத்தமாக அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நிறைய பேர் ஃபார்முலா மெத்தட் கேட்குறீங்க இந்த சம்மில் கமெண்ட்டில். அதனால தான் ஃபார்முலா மெத்தட் வந்து நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a soap factory produces 9600 soaps in 6 days working 15 hours a day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது a soap factory produces 9600 soaps. இந்த ஹெட்டிங் எல்லாம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. in 6 days, அப்போ days, 15 hours a day. அப்போ அந்த ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் சோப்ஸ், டேஸ், அடுத்து வந்து ஹார்ஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் வேரியேஷன் மெத்தடில் போட்டிருக்கோம். நிறைய பேர் ஃபார்முலா மெத்தடில் கேட்டிருக்கீங்க, அதனால் அது அந்த மெத்தடில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஹெட்டிங்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபில்லிங் த ஹெட்டிங்கை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் கொஷின் ரீட் பண்ணுங்கள். A soap factory produces 9600 soaps in 6 days, 15 hours a day working. அடுத்து in how many days, அப்போ இங்கே x, will it produce 14400 soaps working 3 more hours a day. இந்த கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இங்கே உடனே 3ன்னு போட்டுக்கக்கூடாது. 3 more hours a day. ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 15 hours ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் 15 hours a day. இப்போ அடுத்து இந்த இவ்வளோ சோப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ஸோட சேர்த்து 3 more hours a day. அப்போ என்ன வரும், 15ஓட 3 ஆட் பண்ணி 18 தான் இங்கே வரணும். அப்போ 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் நம்பர் ஆஃப் சோப்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுங்க. P1 into D1 into H1 by W1 is equal to P2 into D2 into H2 by W2. இப்போ இது பார்த்தாலே தெரியுது, இதுதான் D, இதுதான் H. இப்போ இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். சோப். ஓகே, இது மட்டும் யாருன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டினை நல்லா படிங்க. A soap factory produces 9600 soap. ஒரு ஃபேக்ட்ரியில் 9600 சோப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது என்னது, இவ்வளோ ஒர்க், நாட் பி நாட் டபிள்யூ, சாரி அது வந்து பி கிடையாது, பர்சன் கிடையாது, இட் இஸ் அ டபிள்யூ. ஓகே, ஏன்னா சோப் ஃபேக்ட்ரி ப்ரொடியூசர்ஸ் 9000 சோப் ஃபேக்ட்ரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? மெஷின் ப்ரொடியூஸ் பண்ணல. மெஷின் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லியிருந்தா அது வந்து எழுதியிருக்கலாம் 9600ன்னு. ஸோ இது வந்து நம்ம டபிள்யூன்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ கொஷனில் வந்து WDH தான் கொடுத்துருக்காங்க. WDH, P கொடுக்கல. அப்போ அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ D நம்மளுக்கு தேவையானது மட்டும் எழுதிக்கலாம். D1 into H1 by W2 equal to D2 into H2 by W2. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா D1. அப்போ இதுதான் என்னது, இது Wனா இது W1 W2, இது D1 D2, இது H1 இது H2. இப்போ D1 என்னது 6 into H1 வந்து என்னது 15 by W1 வந்து 9600 equal to D2 X into H2 18 by W2 14400. இப்போ X தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது எப்பவுமே மேலே தான் இருக்கணும், மேலே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அதை அங்கேயே வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் வாங்கும்போது இது அப்படியே மேலே வரும், இது அப்படியே கீழே போயிடும். அப்போ 6 into 15 into 14400 by 18 equal to X. சாரி, இங்கே 9600 இருக்குல்ல, அதையும் எழுதணும். இங்கே இருக்கிறது அப்படியே எழுதணும். 6 into 15 by 9600, இது அப்படியே இங்கே போகுது, இது 18 கீழே வருது. இப்போ கேன்சலேஷன், ஒரு 0 ஒரு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இது ரெண்டையும் 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை இது ரெண்டையும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை இது ரெண்டையும் 2 டேபிளில், ஏதாவது ஒரு பேர் தான் எடுக்கணும்.
ஸோ இது ரெண்டையும் நான் 6 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 6 1s are 6, 6 3s are 18. இப்போ அடுத்த பேர் இது ரெண்டுத்தையும் நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 1s are 3, 3 5s are 15. இப்போ இந்த 5ஆல் இது போகாது. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் ஓகே பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. 2 டேபிளையாக கேன்சல் பண்ணிட்டு வரலாம். 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 8s are 16, 2 7s are 14, 2 2s are 4. 1 பேர் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் 2 டேபிளில் பண்ணுறேன். 2 2s are 4, 2 4s are 8, 2 3s are 6, பேலன்ஸ் 1 12, 2 6 are 12. மறுபடியும் 2 டேபிள் இல்லைனா டேரெக்டாக 12 டேபிளையும் பண்ணலாம். என்ன வரும்? 12 2s are 24, 12 3s are 36. ஆக்சுவலி இந்த 144 96 12 டேபிளில் கேன்சல் ஆகும். 12 12s are 144 வரும், 12 8s are வரும். அப்படி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? சரி ஓகே. இப்போ இங்கே 3 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிறது என்னென்னா 5 into 3/2, 5 3 2. இது ரெண்டுமே எந்த டேபிளையுமே கேன்சல் ஆகாது, அதனால தான் அப்படியே மீதி இருக்குது. ஈக்குவல் டு எக்ஸ். 5 3s are 15/2 எக்ஸ். இப்படியே விட்டுடலாம், இல்லைனா இதை டிவைட் பண்ணி எழுதலாம். 15 2ஆல். 2 7s are 14, பேலன்ஸ் 1, டாட் வச்சு ஒரு 0, 2 5s are 10, பேலன்ஸ் 0. ஸோ இப்போ என்னது 7.5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7.5 days. ஸோ கொஷின் என்னென்னா இன் ஹவு மெனி டேஸ். அப்போ என்ன எழுதலாம்? இன் 7.5 days தான் ஆன்சர். In 7.5 days it produces 14,400 soaps. ஓகே, இந்த கேன்சலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன்சலேஷன் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்களா? ஸோ ஃபார்முலா மெத்தட் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த வேரியேஷன் மெத்தட் விட ஃபார்முலா மெத்தட் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டபிள்யூவும் பியும் கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எல்லா சம்லேயுமே வந்து டியும் ஹெச்சும் ஈஸியாக கொடுத்துருவாங்க. டேஸை ஹார்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டபிள்யூ பர்சனும் டபிள்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் ஒர்க் பண்ண பர்சன்னா ஆளுங்க மட்டும் கிடையாது, எதெல்லாம் ஒர்க் பண்ணுதோ அது எல்லாமே பர்சன் தான். சரிங்களா? எவ்வளோ வேலையை வெளியிடுதோ அது டபிள்யூ ஒர்க், அவ்வளோதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if 6 container lorries can transport 135 tons of goods in 5 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த எக்ஸைஸ் சம்ஸ்லாம் நம்ம வந்து வேரியேஷன் மெத்தடில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஃபார்முலா மெத்தடில் கேட்குறீங்க, அதனால தான் ஃபார்முலா மெத்தடில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இஃப் 6 container lorries can transport 135 tons of goods in 5 days. ஓகே, ஸோ அந்த ஹெட்டிங் அப்படியே எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் லாரிஸ், கூட்ஸ்னா வேலை, இவ்வளோ வேலை வெளியிடுது, டேஸ். ஓகே, ஸோ லாரிஸுங்கிறது எவ்வளோ லாரிஸ்? 6 container lorries can transport 135 tons of goods in 5 days. அடுத்து how many more lorries, இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். how many more lorries are required? ஆல்ரெடி 6 லாரி இருக்குது, இன்னும் எத்தனை நிறைய லாரி, இன்னும் எத்தனை லாரி 6 லாரி இருக்குது. how many more lorries, இன்னும் எவ்வளோ லாரிஸ் தேவை? இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணணும். ஒன்று இந்த சம்ம வந்து 2 types ஆஃப் போடலாம். ஒன்று இங்கேயே x+6ன்னு எடுத்துக்கலாம். ஏன் x+6ன்னு இங்கே எடுத்துக்கிறோன்னா how many more lorriesன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி 6 லாரி இருக்குது, இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? அப்போ 6+ன்னு அர்த்தம். சரி, இல்லைனா நிறைய பேருக்கு இது புரியாது, நம்ம இங்கே எக்ஸ்னே எடுத்து போடுவோம். ஃபைனலாக ஒன்று மட்டும் பண்ணணும், அது என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ how many more lorries are required to transport 180 tons of goods in 4 days? ஸோ இப்போ ஹெட்டிங் கண்டுபிடிச்சி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து ஃபார்முலா எழுதணும். P1 into D1 into H1 by W1 is equal to P2 into D2 into H2 by W2. இப்போ இதில் நம்மளுக்கு எது புரியுது? இது மட்டும் தான் டீன் புரியுது. ஸோ இது D1, இது D2. இப்போ எது ஹெச் கொடுக்கல, ஏன்னா ஹாஸ்ன்னு கொஷின்லேயே கொடுக்கல. அப்போ இதில் ஏதோ P ஏதோ W. இப்போ பாருங்கள், இஃப் 6 container lorries, யார் இங்கே ஒர்க் பண்ணுறா? லாரி தான் ஒர்க்கிங். யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களாம் பர்சன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மனுஷங்க மட்டும் இங்கே பர்சன் கிடையாது. ஓகே, யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பர்சன்ற கான்செப்ட் இங்கே. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் 135 tons of goods, அந்த லாரி வந்து இவ்வளோ ஒர்க்கு வெளியிடுது. அப்போ திஸ் இஸ் ஒன்லி வாட்? W. ஸோ இது பர்சன்னா இது P1, P2, இது W1, இது வந்து W2.
இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ கொஷனில் வந்து ஹெச் கொடுக்கல இல்லையா, அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறோம். P1 into D1 by W1 equal to P2 into D2 by W2. சரிங்களா? இப்போ ஃபார்முலா நமக்கு தேவையானது மட்டும் எழுதியாச்சு. இப்போ ஃபில் பண்ண போகிறோம். P1ங்கிறது இங்கே 6, D1ங்கிறது 5 by W1ங்கிறது 135. ஓகே, ஈக்குவல் டு P2ங்கிறது இங்கே யார் எக்ஸு, D2ங்கிறது D2 இங்கே 4 by W2ங்கிறது 180. ஸோ இப்போ இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் தான் இருக்குது, அதனால் அங்கேயே வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துடும். எக்ஸ் டினாமினேட்டரில் இருந்தால் மட்டும்தான் அது அனதர் சைட் கொண்டு போகணும். எக்ஸ் எப்போல்லாம் நியூமரேட்டரில் இருக்கோ அங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிறது ஆல்ரெடி போட்டுக்கோங்க. 6 into 5 by 135. இப்போ எக்ஸ் இங்கே அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ இது என்ன ஆகும்னா இந்த 180 வந்து மேலே வந்துடும். கீழே இருக்க 180 மேலே வந்துடும். மேலே இருக்கிற 4 கீழே வந்துடும். அவ்வளோதான். கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் இப்போ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டும் 5 டேபிளில் பண்ணலாம், இல்லை இது ரெண்டும் 2 டேபிளில் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு 5 டேபிளில் பண்ணுறது ரெண்டும். 5 1s are 5, 5 2s are 10, பேலன்ஸ் 3 35, 5 7s are 35. இப்போ இது ரெண்டும் 2 டேபிள். 2 2s are 4, 2 3s are 6. இப்போ இது ரெண்டும் 3 டேபிளில் பண்ணலாமா? 3 1s are 3, 3 9s are 27. இப்போ இது ரெண்டும் 9 டேபிளில் பண்ணலாம் பாருங்கள். 9 1s are 9, 9 2s are 18, 0. இப்போ இது ரெண்டும் 2 டேபிளில். 2 1s are 2, 2 10s are 20. அப்போ x is equal to என்னது 10. இப்போ சம் இதோட முடியல. கொஷின் என்னன்னா how many more lorries are required. அதாவது இங்கே 10 லாரி வேணும். இங்கே அதாவது 10 லாரி ரெக்வயர்ட், 180 குட்ஸ் ஒர்க்கு முடிக்கிற 4 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போது ஆல்ரெடி 6 லாரி இருக்குது. அடுத்த வேலையை பார்க்க 10 லாரி தேவைப்படுது. அப்போ 6 லாரி அனுப்பிட்டு 10 லாரியை வர சொல்ல மாட்டாங்க இல்லையா? அந்த 6 லாரி வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ லாரி தேவைப்படுது? அப்போ என்னது மைனஸ் பண்ணணும். 10 minus 6. ஆல்ரெடி 6 லாரி இருக்குது. இப்போ 10 லாரி அது தேவைப்படுது. அப்போ என்ன அர்த்தம்? 4 more lorries are required. இது ஒன்று தான் நான் சொன்னேன். 4 more lorries are required. சரிங்களா? அந்த how many more அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஆல்ரெடி 6 லாரி இருக்குது, 10 லாரி தேவைப்படுது அடுத்த ஒர்க்கை முடிக்க. அப்போ 6ஓட 4 கூட்டினா தான் 10 வரும். அப்போ 4 more lorries are required. இல்லைனா இந்த சம்மில் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு வரும். அப்போ 6 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் வந்துடும். 10 minus 6. அதே கான்செப்ட் அப்படியும் போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? அங்கே எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு போட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 6 போடணும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 6 போடணும். அப்போ அந்த 6 அனதர் சைடு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ 10 minus 6ன்னு ஆகும். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஃபைனலாக இல்லைனா இப்படி கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.